தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் சரத்குமார் சந்தித்திருக்கிறார். தனது ஆதரவாளர்களுடன் சென்று இந்த சந்திப்பை நடத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். அதிருப்தியில் இருக்கக்கூடிய சரத்குமார் தற்பொழுது நயினார் நாகேந்திரனை சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. நாடாளுமன்ற தேர்தலின் போது சரத்குமார் தனது கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். அப்போது மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருந்தார். அப்போது அவரிடம் பேசும் பொழுது தனக்கான உரிய அங்கீகாரம், உரிய மரியாதை, உரிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்று அண்ணாமலை தனக்கு தெரிவித்து கட்சியில் இணைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கட்சியில் இணைந்து 2 வருடங்களுக்கு மேலாகக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் தனக்கும் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற வருத்தம், அதிருப்தி தனக்கு இருப்பதாக நேற்றைய தினத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய சரத்குமார் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அன்றைய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் குறிப்பிட்டிருந்தார், தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாக அகில இந்திய தலைமை மற்றும் தமிழக பாஜக தலைமையிடம் கடிதம் அளிப்போம் என்று அவர் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் இல்லத்தில் சந்தித்து தனது கடிதத்தை அவர் அளித்திருக்கிறார். அந்த கடிதத்தில் தன்னுடைய ஆதரவாளர்கள் நேற்றைய ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். உரிய பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் நேற்றைய தினத்தில் கூட்டத்தில் பேசிய சரத்குமாரனுடைய ஆதரவாளர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். நமக்கு உரிய அங்கீகாரமும் உரிய பதவியும் வழங்கவில்லை, அதனால் நாம் பாஜகவிலிருந்து வெளியேறுவது குறித்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். அதே போல ஏற்கனவே இருந்த சமத்துவ மக்கள் கட்சியினை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருந்தது. அதே போல அதனை செய்தியாளர் சந்திப்பிலும் சரத்குமார் உறுதி செய்திருந்தார். இந்த நிலையில்தான் அவர் திமுகவிற்கு செல்ல இருக்கிறார் என்று பல்வேறு யூகங்களான செய்திகள் வெளியாகி இருந்தன. அந்த யூகங்களான செய்திகள் வெளியாவதற்கு முக்கிய காரணம், சரத்குமார் அவர்கள் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக ஒரு பதிவை போட்டிருந்தார். அந்த பதிவில் தான் அதிருப்தியில் இருப்பதை குறிப்பிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து செய்திகள் வெளியாகி இருந்தன. இந்த செய்திகளை அடிப்படையாக கொண்டுதான் அவர் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனையில் பல்வேறு கருத்துக்கள் என்பது பரிமாறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது நயினார் நாகேந்திரனை சந்தித்து தன்னுடைய அதிருப்தியை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். தனது கடிதத்தையும் கொடுத்திருக்கிறார். உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும், உரிய பொறுப்பு வழங்க வேண்டும் என்றால், ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால், தன்னுடைய ஆதரவாளர்களும் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் பொறுப்பு இருந்தால் மட்டுமே அந்த தேர்தலை சந்திக்க முடியும். உரிய அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும் என்று என்னுடைய ஆதரவாளர்கள் விரும்புகிறார்கள். அதனால் உரிய அங்கீகாரமும் உரிய பொறுப்பும் வழங்க வேண்டும் என்று அவர் நயினார் நாகேந்திரனை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் சரத்குமார் சந்தித்திருக்கிறார். தனது ஆதரவாளர்களுடன் சென்று இந்த சந்திப்பை நடத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். அதிருப்தியில் இருக்கக்கூடிய சரத்குமார் தற்பொழுது நயினார் நாகேந்திரனை சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. நாடாளுமன்ற தேர்தலின் போது சரத்குமார் தனது கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். அப்போது மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருந்தார். அப்போது அவரிடம் பேசும் பொழுது தனக்கான உரிய அங்கீகாரம், உரிய மரியாதை, உரிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்று அண்ணாமலை தனக்கு தெரிவித்து கட்சியில் இணைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கட்சியில் இணைந்து 2 வருடங்களுக்கு மேலாகக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் தனக்கும் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற வருத்தம், அதிருப்தி தனக்கு இருப்பதாக நேற்றைய தினத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய சரத்குமார் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அன்றைய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் குறிப்பிட்டிருந்தார், தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாக அகில இந்திய தலைமை மற்றும் தமிழக பாஜக தலைமையிடம் கடிதம் அளிப்போம் என்று அவர் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் இல்லத்தில் சந்தித்து தனது கடிதத்தை அவர் அளித்திருக்கிறார். அந்த கடிதத்தில் தன்னுடைய ஆதரவாளர்கள் நேற்றைய ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். உரிய பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் நேற்றைய தினத்தில் கூட்டத்தில் பேசிய சரத்குமாரனுடைய ஆதரவாளர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். நமக்கு உரிய அங்கீகாரமும் உரிய பதவியும் வழங்கவில்லை, அதனால் நாம் பாஜகவிலிருந்து வெளியேறுவது குறித்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். அதே போல ஏற்கனவே இருந்த சமத்துவ மக்கள் கட்சியினை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருந்தது. அதே போல அதனை செய்தியாளர் சந்திப்பிலும் சரத்குமார் உறுதி செய்திருந்தார். இந்த நிலையில்தான் அவர் திமுகவிற்கு செல்ல இருக்கிறார் என்று பல்வேறு யூகங்களான செய்திகள் வெளியாகி இருந்தன. அந்த யூகங்களான செய்திகள் வெளியாவதற்கு முக்கிய காரணம், சரத்குமார் அவர்கள் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக ஒரு பதிவை போட்டிருந்தார். அந்த பதிவில் தான் அதிருப்தியில் இருப்பதை குறிப்பிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து செய்திகள் வெளியாகி இருந்தன. இந்த செய்திகளை அடிப்படையாக கொண்டுதான்
அவர் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனையில் ஆலோசகர் பல்வேறு கருத்துக்கள் என்பது பரிமாறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது நயினார் நாகேந்திரனை சந்தித்து தன்னுடைய அதிருப்தியை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். தனது கடிதத்தையும் கொடுத்திருக்கிறார். உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும், உரிய பொறுப்பு வழங்க வேண்டும் என்றால், ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால், தன்னுடைய ஆதரவாளர்களும் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால், பொறுப்பு இருந்தால் மட்டுமே அந்த தேர்தலை சந்திக்க முடியும். உரிய அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும் என்று என்னுடைய ஆதரவாளர்கள் விரும்புகிறார்கள். அதனால் உரிய அங்கீகாரமும் உரிய பொறுப்பும் வழங்க வேண்டும் என்று அவர் நயினார் நாகேந்திரனை சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.